Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 5th யூனிட்ல கிரிப்டோகிராஃபில நெக்ஸ்ட் டாபிக் வெப் செக்யூரிட்டி தான் பார்க்க போறோம். வெப் அப்படினாலே நமக்கு என்ன தெரியும், இன்டர்நெட்டை தான் நம்ம வெப்னு சொல்றோம். ஸோ அதை எப்படி செக்யூரா பார்த்துக்க போறோம் அப்படின்னு பேசிக் திங்ஸை தான் இங்க பார்க்க போறோம். என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வெப்சைட்ஸ், வெப் அப்ளிகேஷனு, வெப் பேஜ் இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்றது தான் இந்த வெப் செக்யூரிட்டியோட வேலை. இன்டர்நெட் மூலியமா நம்ம யூஸ் பண்ற எல்லா பேஜஸையும், திங்ஸையும், சைட்ஸையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடக்ஷனா வச்சுக்கிறதுக்காக இதுக்கு நமக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய யூசருடைய டேட்டாலாம் சேஃபா பார்த்துக்கிறதுக்காக. யார்கிட்ட இருந்து சேஃபா பார்த்துக்கணும், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பவர்ட்ட இருந்து சேஃபா பார்த்துக்கிட்டு நம்மளுடைய டேட்டாஸை அட்டாக்ல இருந்து செக்யூர் பண்ணணும். ஓகேவா? என்னெல்லாம் வெப் செக்யூரிட்டி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்ன, கரெக்டான யூசர் தானா நம்ம வெரிஃபை பண்றது ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்ன, ரைட் பர்சன் கிட்ட இருந்து தான் நம்மளுடைய டேட்டா வந்திருக்கா, அதாவது ரைட் டேட்டா தான் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றது ஆத்தரைசேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, நம்மளுடைய டேட்டாவை ரீடபிள் ஃபார்ம்ல இருந்து அன்ரீடபிள் ஃபார்ம்ல மாத்துறது. இது இங்க செக்யூரிட்டியில எப்படி நடக்கும், நெட்வொர்க்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎல்எஸ் அண்ட் E2E அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஎல்எஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப அது கான்ஃபிடென்ஷியலா இருக்கா, இன்டெகிரிட்டி இருக்கா அதுல அப்படின்னு செக் பண்றது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மீன்ஸ் சென்டர் டு ரிசீவர் கிட்ட போற இடையில வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஓகேவா? இதுதான் என்கிரிப்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் வேலிடேஷன். இன்புட் வேலிடேஷன் அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்குற யூசர் இன்புட் கரெக்டாக இருக்கா, அதாவது எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற யூஆர்எல்ஸாக இருந்தாலும் சரி, குக்கீஸாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருக்கா, அது மூலியமா இல்லைன்னா ஏதாவது அட்டாக் நடந்துருமா, அதாவது லைக் எஸ்கியூஎல் அட்டாக் மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி செக் பண்ணி கரெக்டாக கொடுக்கறது இன்புட் வேலிடேஷன். நெக்ஸ்ட் செஷன் மேனேஜ்மெண்ட். செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு சர்டைன் செஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டைம்லேருந்து இந்த பீரியட் வரை இந்த நெட்வொர்க் கனெக்டன்ல இருக்கு அப்படின்னா அதை யாருமே ஹைஜாக் பண்ணாமல் செக்யூரா பார்த்துக்கிறது செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்ன, அட்டாக்ஸ் எதுவும் இல்லாம எந்த ஒரு மால்சியஸ் ஆக்டிவிட்டி, அதாவது டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டி இல்லாம நம்மளுடைய வெப் பேஜை ப்ரொடக்டிவா பத்திரமா வச்சுக்கிறது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னா ஏதாவது ஃபோர்ஜரிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ட்ரஸ்ட் இல்லாத ஒரு அன்வான்ட் யூசர் என்ன பண்றது, நம்மளுடைய டேட்டாவை எடுத்து டிஃபரெண்ட் சைட்ல யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டா ஹேக் பண்றதை கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஹெட்டர். செக்யூரிட்டி ஹெட்டர்னா யாரு, HTTP ரெஸ்பாண்ட் ஹெட்டர். அதாவது நம்ம டேட்டா யூஸ் பண்றப்ப வெப் பேஜ்ல அதுல இருக்க மெயின் ஹெட்டரை தான் நம்ம செக்யூரிட்டி ஹெட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்யூர் டெவலப்மெண்ட் பிராக்டிஸ். என்னெல்லாம் பிராக்டிஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப் பேஜை பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கு, ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணினா நம்மளுடைய டேட்டா செக்யூரா இருக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி. டேட்டாபேஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்ல இருந்து நம்மளுடைய சென்சிட்டிவ் டேட்டாலாம் பத்திரமா பார்த்துக்கிறது. எப்படி பத்திரமா பார்த்துக்க முடியும், என்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே டேட்டாபேஸ்ல பத்திரமா என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா தான் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ண முடியும், பேக்கப் பண்ணிக்க முடியும். ஏதாவது அந்த டேட்டா ஒரிஜினல் டேட்டா மிஸ் ஆயிட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை பேக்கப் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த வெப் செக்யூரிட்டியில என்னெல்லாம் ப்ராக்டிசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலர் செக்யூரிட்டி ஆடிட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். எப்பவும் போல என்ன பண்ணணும், அப்பப்போ செக்கிங் பண்ணிக்கணும். செக்கிங் பண்ணிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட டேட்டாஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம வெப் ஆக்சஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசர் எஜுகேஷன். யூசர் எஜுகேஷன்னா நம்ம வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டடிஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப் பேஜை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து மானிட்டரிங் அண்ட் லாகிங். அடிக்கடி செக் பண்ணுறது. லாகிங் மீன்ஸ் யார் உள்ளே போகிறா, யார் வெளியே வரா அப்படின்ற எல்லா அனாலிசிஸையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா ரெலவென்ட் செக்யூரிட்டி, அதாவது நிறைய செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்ஸை பத்திரமா பார்த்துக்கிறத நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வெப் செக்யூரிட்டியை பெஸ்ட்டாக பார்த்துக்கிறதுக்கான திங்ஸ். ஓகேவா? இந்த டாபிக் ரொம்பவே ஈஸி தான். ஸ்டோரியை கேட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். தேங்க்யூ.